வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகான வரவேற்கிறேன். இன்னைக்கு மிகவும் முக்கியமான தகவல் என்னங்கன்னா, சேல்ஸ் வீடியோ வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. சீக்கிரம் வரும் போடுற நிறையா பேர்த்தோட கேள்விகள், அதை நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இங்கே தெரிஞ்சுக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. இப்போ எங்கள் ஊருக்கே மொத்தம் வெளியூரை உங்களுக்கு வந்து வெளியூருக்காரவங்க எங்கள் ஊருக்கே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு. எப்படிங்கன்னா, யூடியூப்லேருந்து பணம் எவ்வளோ வரும் அப்படின்னு. அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு மனசு வராது. எப்படின்னா, எவ்வளோ வருமோ ஒவ்வொருத்தரும் பார்க்க என்னன்னே தெரியாமல் மொத்தமாக அடிக்கிறதானே. 1 லட்சம் வரும் 2 லட்சம் வரும்னா அவங்க எவ்வளோ சரியுமோ அவங்க சொல்லி நிறையா கேட்பாங்க, எவ்வளோ வரும் என்ன வேணும்னு. அதை இன்னைக்கு தெளிவான விளக்கங்கள் நான் வந்து கொடுத்துடலாம்னு உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டுடலாம். நிறைய பேர் கேட்குறாங்க கேட்டா, வியாபார ரீதியாக பேசுகிறவங்க அப்படி பேசுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பணம் நிறைய வருதுன்னு அப்படின்னு நினைப்பாங்க. யூடியூப்னு போட்டு அதில் விளம்பரம் வந்தால் அதில் என்ன எப்படிங்கிறத நான் சீக்கிரமாக சொல்கிறேன். இது ஒரு 2 பாட்டாக தான் பேச முடியும். நான் இருந்தாலும் ஒருக்கா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு வினயமாக கேட்டுட்டு இருக்கிற அடுத்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்ம யூடியூப் சேனலில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 4000 மணி நேரம் வந்து நம்ம பார்வையாளர்கள் நம்மளை பார்க்க வேணும். நம்ம ஒரு இதை நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வாயால் நம்ம சொன்னாதான் வீடியோவில் சொன்னாதான் நம்புவாங்க. அதுக்காக சொல்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்க பூரா பேருக்கு அது தெரியாதவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. எவ்வளோ வரும் பணம் என்ன அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேனல் ஆரம்பித்தோம்னா 4000 மணி நேரம் நம்ம பார்வை நம்ம வீடியோவை 4000 மணி நேரம் மொத்தம் மக்கள் பார்த்துருந்தா ஒரே வீடியோவே இருக்கலாம். இந்த 4000 மணி நேரம் 10 வீடியோங்க கூட போட்டுக்கலாம். அது வந்து கணக்கு கிடையாது. இவ்வளவு நாளுக்குள்ளே தான் 4000 மணி நேரம் வரணும் அப்படிங்கிற கணக்கே கிடையாது. நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு கூட 4000 மணி நேரம் வந்துச்சுன்னா யூடியூப் வந்து அப்போ வந்து யூடியூப் 4000 மணி நேரம் வந்தால் நம்ம மானிட்டேஷனுங்கிறது வந்து அப்ளை பண்ணலாம். அப்படின்னா எப்படின்னா, இப்படி என்னோட வீடியோ வந்து நிறைய பார்க்குறாங்க. சுருக்கமான சொல்லணும்னா இதை ஒரு வரம்பு கிடையாதுங்க. நம்ம ஒரு வருஷம் கூட இந்த 4000 மணி நேரம் நம்ம மக்களை பார்க்க வைக்கலாம். 4000 மணி நேரம் பார்த்த பின்னாடி நம்ம வந்து அங்கே யூடியூபுக்கு நம்ம ஒரு மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறது. ஏன்னா தமிழ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கிலீஷ் வந்து நிறையா வராதில்லைங்க. அதனால் ஒரு லைட்டாக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. 4000 மணி நேரம்ங்கிறது வந்து நம்ம 4000 மணி நேரம் என்னோடய வீடியோவை பார்த்துட்டாங்க, அதனால் எனக்கு நீ சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ஒரு மெயில் வந்து எழுதி அங்கே அனுப்பணும். மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறது அது பேர். அதை உங்களுக்கு புள்ளிவிவரமாக எடுத்து அடுத்த வீடியோ கூட தெளிவாக போடுறேன். அதை நம்ம போட்டோம்னா இந்த 4000 மணி நேரம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை உங்களுக்கு ஓகே பண்ணியாச்சு. அது நிறையா இருக்குது. நம்ம அக்கௌண்ட் நம்பர் முதற்கொண்டு இதெல்லாம் கொடுத்து பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மானிட்டேஷன் அப்ளை வந்து ஓகே ஆகி நம்மளுக்கு மெயில் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா உடனே நம்மளுக்கு காசு வராது. இப்போ இந்த மாதம் அப்ளை பண்ணியாச்சுன்னா உடனே நம்ம அடுத்த மாதமே காசு வராது. வர்றவங்களுக்கு வரும். இப்படி நம்மளை மாதிரி இப்போ 5000 பேர் 6000 பேர் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அதிகம் வராது. அது எப்படி வரும்னா, $100 வந்து அமெரிக்கன் டாலரில் $100 வந்து சேர்ந்தா தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் வந்து ரிலீஸ் ஆகும். $99 வந்தாலும் 5 மாதம் 6 மாதம் ஆனாலும் அந்த $99 அப்படியே இருக்குது நம்ம அக்கௌண்ட்டில். ஆனால் நம்மளுக்கு பணம் வந்து இங்கே நம்ம பேங்க்கு வராது. $100 இப்போ தலாக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் என்னமோ நினைக்கிறேன், 80 சில்லறைன்னு நினைக்கிறேன் ஒரு டாலர், அமெரிக்கா டாலர். அது $100 வந்தாத்த நம்மளுக்கு 8000 ரூபா அப்போ வரும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு. இது வந்து ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். இப்போ நான் தெரிஞ்சதை சொல்லிட்டு வரேன். நிறைய இது ஒரு விளக்கம் கொடுக்கலாம். நிறையா பேர் நம்ம வீடியோ பார்க்குறேன். எங்கள் ஊருக்காரர் புலம்புறாங்க. அதுக்காகத்தான் இந்த பாடு. அதனால உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கு, தெளிவாக சொல்லிக்கலாம்ட்டு. இதில் வந்து $100 வர்றது ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ நம்மளாட்டு வீடியோ போடுறவங்கெல்லாம் ரொம்ப டைட்டாக தான் போகும். $100ங்கிறது அரைக்குறையாக வராதுங்க. இந்த மற்ற இந்த பாடி இதுக்கெல்லாம் அது நிறையா கொஞ்சம் இதாக போடுறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு குயிக்காக லட்சக்கணக்கில் போதுவாங்க பார்வை. 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். நம்மளுக்கெல்லாம் இந்த 5000 பேர் 6000 பேர் போகிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த $100 எடுக்கவே முடியாது. கஷ்டப்பட்டு எடுத்தோம்னால் $100க்கு உதாரணத்துக்கு அந்த டேக்ஸி இதெல்லாம் போக நம்ம அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 8000 ரூபா வரும். அவ்வளோதான். இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்ன வரும்னா, ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ வரும். ஏன்னா இப்போ ஒரு மாட்டு வீடியோ போடுறா, மற்ற வீடியோ போடுறா, அதை ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ வரும்னா அது ஒரு பெருந்தொகையாக நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி அது கிடையவே கிடையாது.
அந்த வீடியோ வந்து இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுறோம். இந்த 5 நிமிஷம் வீடியோவில் விளம்பரம் வருது. விளம்பரம் வர்றது வந்து நல்லா கேட்டுங்க. இது யூடியூப் ஆரம்பிச்சவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு தெரியாதவங்க வந்து நம்ம இப்போ எங்கள் சொந்த பந்தங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் எப்படி நினைப்பாங்கன்னா விளம்பரம் வந்து யூடியூப்லேருந்தே தனியாக அப்படி கிடையாது. நம்ம பாணி டேஸ்ட்டில் அப்ளை பண்ண பிற்பாடு இப்போ அது முன்னுக்கே வருதுங்கிறாங்க. அது எப்படின்னா உள்ளே போகல, நம்ம பார்த்து விளம்பரத்தை ஆன் பண்ணுறத. இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா நம்ம பார்த்து விளம்பரத்தை ஆன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவுக்கு விளம்பரம் வேணும் அப்படின்னு. இல்லை இந்த வீடியோ விளம்பரம்லாம் பாட்டு போகிறாங்கன்னா நம்ம விளம்பரத்தை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். விளம்பரத்தை ஆன் பண்ணோம்னால் நம்மளுக்கு கொஞ்சம் அதிலிருந்து வரும். எப்படி வரும்னா 5 நிமிஷம் வீடியோனா உடனே அந்த 5 நிமிஷம் வீடியோ ஒரு 5000 பேர் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு உடனே 2000 3000 அப்படி வரவே வராது. 100 புள்ளி, இப்போ உதாரணம் சொன்னோன்னா 100 புள்ளி டாலர். 100 புள்ளிங்கன்னு எப்படின்னா $100 வந்தால் பணமாக வந்து நம்மளுக்கு பேங்க் ரிலீஸ் ஆகுது. அதே போல் இதில் புள்ளி கணக்கு ஒரு வீடியோவுக்கு 10 பாயிண்ட் அப்படின்னு இருக்குது. உதாரணம் சொல்கிறேன் நான். அது எப்படி தெளிவாக எனக்கு இங்கிலீஷ் சொல்ல தெரியல. 10 பாயிண்டோட வந்து நின்று 5 நிமிஷம் வீடியோ எடுத்து நம்ம போட்டிருப்பா. அதில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்டோட நிற்காது. 5 பாயிண்ட்னா $100 வந்தாத்த 80 ரூபா. இந்த 100 வந்தாத்த 80 ரூபா. இதில் 5 நின்றுச்சுன்னா அந்த 5ஓட நிற்கி. அப்போ வெறும் 80 ரூபாய்க்கு கூட அந்த வீடியோ தகுதியெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம அதில் அதிகமாக பார்வை நாளாக போக எப்படி 100 புள்ளிக்கு 80 ரூபாய்னா 5 புள்ளிக்குன்னு எவ்வளோ வருப்பா? ஒரு 10 ரூபா 5 ரூபா. வெறும் 10 ரூபா 5 ரூபா ஒரு வீடியோவுக்கு அந்த கணக்கில் வரும். நாளாக சேல்ஸ் வீடியோ, இப்போ நாங்களாம் போகிற சேல்ஸ் வீடியோ வெத்த பின்னாடி பார்க்க மாட்டாங்க. அதனால டாலர் அதிகம் வராது. மற்ற வீடியோ எப்பவும் பார்க்குற வீடியோ போடுறோம் இல்லைங்க, அவங்களுக்கு வந்து டாலர் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது. மாதத்துக்கு ஒருக்கா. அதில் இப்போ இந்த மாதம் ஒரு 10 புள்ளி, அடுத்த மாதம் ஒரு 10 புள்ளி, இப்படியே 10 மாதத்துக்கு அறையில் $1 அவங்களுக்கு அந்த வந்துடும். $1னா 80 ரூபா வந்துடும். இப்படி நம்ம ஒவ்வொரு வீடியோ வீடியோவாக அப்படி போயிருக்குது. நிறையா ஒரு 2-3 வீடியோ அப்படி போயிருக்குது. அதுலாம் ஒரு குறிப்பிட்ட தொகை வரும். ஆனால் பெருசாக வந்து எடுத்து வீடியோ போட்டு நம்ம டக்குன்னு காசை யூடியூப்பில் பார்க்க முடியாது, எடுத்து பார்க்க முடியாது, அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் வந்து அவங்க திறமை பொறுத்து, வீடியோ போடுற திறமை பொறுத்தே கண்டிப்பாக அதில் இருக்குது. திறமை பொறுத்துனா அதுக்காக இப்போ எத்தனையோ வீடியோ போட்டு பெருசாகிட்டாங்க. ஆனால் நம்ம யூடியூப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு மெயினான கேள்வி வரும். எவ்வளவு நியாயம் பேசுகிறையே, உனக்கு வந்து பணம் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது அப்படியே தெளிவாக புரியுது. ஏன்னா விஷயம் ஆரம்பித்த மேட்ரு அதுதானே. இதில் எப்படிங்கன்னா என் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் வீடியோ போட்டேன்னா 5 பாயிண்ட் வரும். இந்த கும்மி வீடியோவில் மட்டும் 1 பாயிண்ட் வரும். பாயிண்டே வராமையும் போயிடும். ஷார்ட் வீடியோவுக்கும் வரும் பாயிண்ட் கணக்கு. பாயிண்ட்னா உங்களுக்கு இப்போ $100 வந்தால் ஒரு $100 வந்தால் தான் நம்மளுக்கு பணம் ரிலீஸ் ஆகும். $100 அமெரிக்கன் டாலரில் $100 வந்துச்சுன்னா நம்மளுக்கு பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. எல்லாம் அவங்க கேட்குறதெல்லாம் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக எல்லாம் ஓகேவாக இருந்துச்சுன்னா இமெயில் முதல் கொண்டு நம்மளுக்கு பேங்க்கு வந்துடும். 8000 ரூபா வரும். 8000 வருதுங்களா? இப்போ நான் சொல்கிறேன், நான் சேல்ஸ் வீடியோ ஒரு 5000 பார் 6000 பார் போகுது இல்லைங்க. இதுக்கு எவ்வளோ வரும்னா 100 பாயிண்ட் வந்தால் $1. உதாரணம் சொல்கிறேன், 100 பாயிண்ட் வந்தால் $1 என்றது பார்த்தீங்கன்னா ஒரு 6000 பார் போச்சுன்னா 7 பாயிண்ட் வரும். அப்போ 7 பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா ஒரு வீடியோவுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா, வெறும் 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி வரும். அவ்வளோதான். இதனால பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு மாதம் வீடியோ போடையில் இது ஒரு தொகையாக சேரும். இது ஒரு தொகையாக சேர்ந்தாலும் மாதம் கண்டினியூவாக நம்மளுக்கு பணம் வராது. $100 எப்போ 99.25 புள்ளியெல்லாம் இருக்குது. 99.25 புள்ளியே இருந்தாலும் அந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காசு வராது. அந்த $100 ஆகி முடிஞ்ச பிற்பாடு நம்மளுக்கு மெயில் வந்துடும், இந்த பணத்தை வந்து உங்களுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு. இது வரைக்கும் நான் எவ்வளவு பணம் வாங்கினேன், எவ்வளவு என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நடப்பில் தெளிவாக சொல்கிறேன். நீங்களும் வந்து தாராளமாக ஒரு யூடியூப்பை ஆரம்பிக்கலாம். அதுக்குண்டான வழி எளிய முறையை நான் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ நானெல்லாம் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 4 வருஷமாகுது. என்னோடய வீடியோ போய் போட்டு பாருங்கள். நான் அந்த வீடியோ ஆரம்பித்து 4 வருஷமாகுது. கோழிப்பண்ணையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. கோழிப்பண்ணையெல்லாம் போட்டால் அப்போ பயந்துக்கிறது, நெட்டில் நம்பர் போடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து நம்ம நடப்பில் வியாபாரம்கையில் அப்புறம் நம்பர் போட்டு தான் ஆகணும். அப்போது எந்த நம்பரோ இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி அதே நம்பர் தான் இப்போ இருப்பேன்.
இதில் சில பேர் வந்து இது யூடியூப் பற்றி என்ன நான் சொல்ல வேணும்னு நினச்சேன்னா சொல்லிட்டேன். பணம் எவ்வளோ வருதுன்னு தெளிவாக சொல்லிட்டேன். இன்னொருக்காக சொல்கிறேன், ஒரு வீடியோ ஒரு கும்மி வீடியோலாம் போட்டோம்னா ₹1 வரும். ₹1 அதிகமாக பார்க்க மாட்டாங்க. ₹300 ₹400 தானே போகுது. ₹1 ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ₹1 உங்களுக்கு ₹10 ₹5 ₹1 வெறும் ₹10 ₹5 ₹1 அந்த மாதிரி கணக்கு வரும். $20 அந்த மாதிரி 20 பாயிண்ட்னா ஒரு ₹10 வெறும் ₹10. இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உண்டியல் சேர்த்துற மாதிரி சேர்த்துறத. இது வந்து என்னன்னா யூடியூப் நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம். எப்படிங்கன்னா இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் அதுக்கு தகுந்த ஒரு பாயிண்ட் கூட்டிகிட்டே வரும். இப்போ இந்த மாதத்தோட இந்த வீடியோ கட் ஆகிக்குது. அடுத்த மாதம் இப்போ இந்த மாதம் 26ஆம் தேதி ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க, 26. அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதத்தை இந்த 26ஆம் தேதி போட்ட வீடியோவும் அது 5ஆம் தேதிக்கு சேர்ந்துக்கு. 3வது மாதம் ஒரு 10ஆம் தேதி அன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 27 28 ஓட்டினால இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தாங்கன்னா, பார்க்கலிங்கன்னா வராது, தள்ளிட்டு போய் நம்ம வீடியோ விரும்பி பார்த்தாங்கன்னா ₹1 இருந்தாலும் நம்மளுக்கு அந்த மாத கணக்கில் கூடிடும். அப்போ நான் அந்த 4 வருஷமாக போட்ட வீடியோவில் கோழி வளர்ப்பு வீடியோ போட்டுருந்தாலுங்க அந்த வீடியோவுக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் கொஞ்சம் ஓகே பண்ணி பார்த்தாங்கன்னா அதிலிருந்து ஒரு $4 $5 இப்போ இந்த மாதம் நம்மளுக்கு சம்பளத்தில் வந்துடும். அப்போ இப்படியே சேரையில் சிறு துளிப்பேர் வெள்ளம்னு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டு வரும். பெருசாக வராது. பெருசாக வர்றது வந்து எப்படின்னா லட்சக்கணக்கில் போதில்லைங்க, அவங்களுக்கு வந்து வரும். நம்மளுக்கு எல்லாமே செல்ஃபோன் வச்சுருக்கிறோம், எல்லாமே நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதோ நம்ம நடப்பில் நம்ம மக்களுக்கு 4 பேருக்கு நல்லா செய்கிறது எத்தனையோ தெரியாது. ஒரு கவரில் முடி போடுறது எத்தனையாயிரம் பேர் பார்க்குறாங்க. நிறையா பேர் இப்போ நம்ம காடு சாலையில் நம்மளாட்ட உட்காந்துட்டு ஒரு கவுத்தில் முடி போடுறது. இப்போ மாட்டுக்கு முகரம் போடுறோம், அது ஒரு முடி, அதெல்லாம் போடவே தெரியாது, எனக்கே தெரியாது. மாட்டுக்கு முகரம் போடுறது ஒரு முடி, மூக்கணங்கவர் வரிவாங்க, அது ஒரு முடி. இது எல்லாமே நம்ம விவசாயிக்கு தாராளமாக எடுத்து போட்டோம்னா நம்மளுக்குன்னு ஒரு இப்படி சொந்தங்கள் வரும். இப்போ எனக்கு 60,000 பேர் வந்திருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர். அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நடப்பில் நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு வழிமுறையோ என்ன தேவையோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் எளிய முறையில் சொல்லித்தர்றேன். நீங்கள் வீடியோ வேணால் தாராளமாக போட்டுக்கலாம். வீடியோ வந்து முடிக்கிற நேரத்துக்கு வந்துட்டேன். இன்னும் வந்து நீ எவ்வளோ பணம் வாங்குறேன்னு நீங்கள் சொல்லலைங்கன்னு தெளிவாக தெரியுது. சொல்கிறேன் கேட்டுக்குங்க. இப்போ எனக்கு ஆவரேஜ் மாதமான விடாமல் டக்குன்னு காசு வராது. ஏன்னா இப்போ வீடியோ நம்ம போட மாட்டோம்னா காசு வந்து அதுக்கு வராது. நம்ம பழைய வீடியோ போடுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஒரு பாயிண்ட் தான் வரும் எனக்கு மாதம். இப்போ நம்மளது இதே வீடியோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, அந்த புள்ளி அமௌண்ட்னா நீங்கள் பெருசாக நினச்சிக்க வேண்டாம். அந்த புள்ளி கணக்கு 50 புள்ளி 20 புள்ளி அப்படின்னு இருக்குது இல்லைங்க. 20 பாயிண்ட் 100 புள்ளி வந்தாத ₹80. அப்போ 20 புள்ளிக்கு அப்படி வெளிநாட்டிலிருந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னா அது கொஞ்சம் சேர்ந்து வரும். சிங்கப்பூர் நம்மளுக்கு இப்போ நம்ம நம்ம அந்த வைபி ஸ்டூடியோவை வந்து ஆன் பண்ணி நம்ம வீடியோ என்ன கண்ட்ரோல்னு எடுத்து கையில் பார்த்தோம்னா ஒரு செகண்டில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த வீடியோவை சிங்கப்பூரில் 100 பேர் பார்த்துருக்காங்க. இதுக்கு இந்த அமெரிக்காவில் இவ்வளோ ஏன்றதெல்லாம் வெளிநாட்டில் கம்ப்ளீட்டாக பார்க்குறாங்க. ஓரளவுக்கு ரொம்ப பெருசாலினாலும் ஒரு குறிப்பிட்ட பேர் பார்க்குறாங்க. அதையும் சிங்கப்பூர்லாம் நிறைய பார்க்குறாங்க. வெளிநாட்டில் நம்ம நண்பர்கள், நம்ம தமிழ்நாட்டு நண்பர்கள் போய் அங்கே இருக்கிறாங்க இல்லைங்க, அவங்க வந்து ஒரு மாடு இங்கே நம்ம வீடுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் பார்க்குறது. அவங்க வந்து நிறையா இருக்கிற அவங்க மாடு நான் கொடுத்துருக்குறேன் நிறையா பேருக்கு. நம்ம அப்படியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் செய்கிறத வந்து கொஞ்சம் நல்லதாக செய்வேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எவ்வளோ வரும்னா ஆவரேஜாக வந்து ₹10,000 எனக்கு கணக்கு வரும். அப்படின்னா மாதம் கண்டினியூவாக 10,000 வந்துடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. 2 மாதம் இடையில வராது. 3ஆம் மாதம் வரையில் நம்ம எக்ஸ்ட்ரா வர வனத்தையும் இதையும் ஆவரேஜ் பண்ணல ஒரு 10,000 நமக்கு கண்டினியூவாக மாதமான வர்ற மாதிரி ஒரு கணக்கு இந்த அளவுக்கு நான் யூடியூப்பில் வர்றதை சொல்லியிருக்கிறேன். நடப்பில் எப்படி என்ன அது எவ்வளோ அமௌண்ட்டு அதை என்ன பண்ணியிருக்கிறோம் அதை என்ன பண்ண வேணும் அப்படிங்கிறத எப்படிங்கிற சொல்கிறேன். ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு சேனலை ஆரம்பித்தாலும் உங்கள் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன். நீங்களும் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. இது நிறையா பேர்த்தோட சந்தேகமாக இருந்தது. ஏன்னா யூடியூப்பில் விளம்பரம் வந்தாவே ஒரு பணம் ஒரு அமௌண்ட் வந்துரு, ஒரு வீடியோ போட்டாவே லட்சக்கணக்கில் வந்துரு அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காகத்தான் தெளிவாக சொல்கிறேன். இந்த 10,000 சம்பாதிக்க பார்த்தீங்கன்னா
இப்போ ஒரு ஈஸியாகவும் கூட்டு முன்னால் நான் உட்காந்து பேசி மாதமான 10,000 ரூபா நான் வருது அப்படின்னு சொல்கிறேன்னா ஆவரேஜ்ட்ட மாதமான டான் 10,000 வராது. இப்போ தளவுக்கெல்லாம் எனக்கு வர்றதில்லை. 2 மாதம் 3 மாதம் ஆச்சுங்கன்னா வரும். 8,000 ரூபா தான் உறுதி. $100 ஆச்சுன்னா 8,000 ரூபா. இந்த 2-3 மாதம் கண்டினியூ ஆகி $100 8,000 ஆவரேஜ் நமக்கு ஒரு 10,000 உறுதி. இப்போ தளவுக்கு இதுக்கு மேற்கொண்டு குறையலாம் கூடலாம். அது அங்கே என்ன நடக்கணும் அது புள்ளி வேகிற நம்ம என்ன சம்பளமாக போடுறாங்க பொழுது விழுந்தா அவங்க நம்ம ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாம் மெயில் மூலியமாக தான் பண்ண முடியும். அது எப்படி என்னன்னு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரச்சனை எப்படின்னா நம்ம விளம்பரம் ஆன் பண்ணி விடுறோம். இதில் இந்த காப்பி ரைட்டிங் பிரச்சனை வந்து நிறைய இருக்குது. காப்பி ரைட்டிங் பிரச்சனை எப்படின்னா நம்ம என்னன்னே தெரியாது, எங்கிட்டோ ஒரு மைக் செட் பாடிட்டு இருக்கு. இப்போ நம்ம வீடியோ போடையில் அந்த பாட்டு வந்து கொஞ்சமாக கேட்டுருச்சுங்கன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு விளம்பரமே ஆன் ஆகாது, காசும் வராது. ஷார்ட் வீடியோவில் போகிறது அது முழுமையாக ஆராய தெரியல. இப்போ 24 மணி நேரம் நம்ம இதில் இறங்கி பார்க்குறதில்ல. நம்மளுக்கு இதில் வச்சு ஒரு லைவில் அப்படியே கண்டினியூவாக போஇருக்குங்க. பாட்டு பாடுற சத்தமோ மற்றவங்க வீடியோவை எடுத்து போட்டோம்னா நம்ம சேனலே வந்து இதாகிடும். அதை நல்லா தெரிஞ்சுக்க. இப்போ அவங்க பார்த்து ஒன்று தப்பு பண்ணி இவங்க என்னோடய வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா அவங்க மெயில் அனுப்பிச்சாங்கன்னா நம்ம சில சேனலை பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்குது. நடப்பில் எப்படி என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி வணக்கம். ராதாகிருஷ்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஆதரவு கொடுங்கள். நன்றி வணக்கம்.